ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த நாள் தியானத்துக்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுலடிகள் தனது நிருபங்கள் எல்லாவற்றிலும் அவைகளை இரண்டாக பிரித்துத்தான் எழுதியிருக்கிறார். ஒன்று உபதேச பகுதி, டாக்ட்ரினல் போர்ஷன். இன்னொன்று நடைமுறை பகுதி, பிராக்டிக்கல் போர்ஷன் என்று உபதேசமாகவும் நடைமுறை பகுதியாகவும் பிரித்துத்தான் தன் நிருபங்கள் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அப்படி தான் இருக்குது, 2 பகுதியாக. அதில் இந்த நாளிலே இந்த நடைமுறை பகுதி என்கிற அந்த ஒரு பிரிவில் அவர் எழுதின ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்டோம். இந்த நாள் செய்தியின் தலைப்பு நமது புத்தியுள்ள ஆராதனை. நமது புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்றால் நாம் பல நிலைகளில் பல காரியங்களை யோசிக்கிறோம், செய்து வருகிறோம். ஏதோ பாடி கர்த்தரை துதிப்பது மட்டும்தான் ஆராதனை என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த பகுதி மூலம் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை, ரீசனபிள் சர்வீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன என்பதை இந்த வசனத்து மூலம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதாவது இந்த புத்தியுள்ள ஆராதனை என்பது ஒரு விசுவாசி தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக கருதப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விசுவாசி தன் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை என்று பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். அதாவது நமது சரீரங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவர் பயன்படுத்துவதற்கென்று அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை. ரோமரில் இன்னொரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்காரு. ரோமர் 6:13 கொஞ்சம் வாசிங்களேன். 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அதாவது நமது சரீரங்களை தேவனுக்கு மகிமையாக பயன்படுத்துவது, நமது சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் அவர் நாமம் மகிமைப்படுவது போல நாம் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே தான் கொரிந்தியர் நிருபத்தில் இப்படி சொல்லுவார். 1 கொரிந்தியர் 10:31 வாசித்து பாருங்களேன். அங்கே என்ன சொல்கிறார் பாரு. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவ நாம மகிமைக்காக செய்யுங்கள். பார்த்தீங்களா? ஆகவே தான் சொன்னேன், நமது சரீரங்களை அவர் நாம மகிமைக்காக பயன்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைத்தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனைங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சர்வீஸ். இதுக்கு கிரேக்கத்தில் என்னென்னா லேட்ரியான் அப்படின்னு வருதுங்க. லேட்ரியான் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில்
ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனுக்கு செய்த ஊழியத்தை குறிக்குது. அப்படின்னா ஆராதனை என்பது நமது நாட்களிலே அதை ஒரு ஊழியமாக கருதி செய்வது. நல்லா கவனிக்கணுங்க, ஆசாரியர்கள் தேவனுக்கு செய்த ஊழியம். ஆக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாமெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தல் 1:6 பார்க்குறோம். பேதுரும் சொல்கிறாரு பாருங்க, 1 பேதுரு 2:5 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆராதனை என்றால் ஆசாரியர்கள் லேவியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்து குறிக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டில் நம்மையும் ஆசாரியில் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அப்படின்னா இந்த ஆராதனை என்பதே, நமது வாழ்க்கை என்பதே ஒரு ஊழியமாக இருக்கணுங்க. தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியமாக இருப்பது தான் கர்த்தருக்கு நாம் செய்கிற ஆராதனை. அது புத்தியுள்ள ஆராதனை. அதாவது நமது வாழ்க்கையில் நாம் தேவ சத்தத்தை கேட்டு நடப்பது, தேவ சத்தம் கேட்பது, அப்புறம் தேவனுக்காக அவர் வழிகளில் நடப்பது. தேவ சத்தம் கேட்கறது, தேவனுடைய வேலையை செய்கிறது, ஸ்தோத்திரம். ஆகவே அவரோடு கூட நடப்பது, இதுதாங்க ஆராதனை. நீ சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அதாவது ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்யும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாத்திராகமம் 29:20 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆசாரியர்களை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது என்ன செய்யணும், ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன செய்யணுமா, ஒரு காளையை அடித்து அது இரத்தத்தை எடுத்து ஆசாரியனின் வலது காது மடலிலே பூச வேண்டும். அப்புறம் ஆசாரியர்களின் கைகளின் வலது கையின் பெருவிரலில் பூச வேண்டும். அப்புறம் அவர்களின் வலது கால் பெருவிரலில் பூச வேண்டும். நல்லா கவனிக்கணும். என்ன சார் இது, எதுக்கு சார் இந்த பிரமாணம் அப்படின்னா, வலது காது மடலில் ரத்தம் பூசுறது, வலது கை பெருவிரலில் ரத்தம் பூசுறது, வலது கால் பெருவிரல் ரத்தம் பூசுறது. எதுக்குன்னா அங்கே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. முதல்ல அந்த வசனத்தை வாசிச்சிருவோம். யாத்திராகமம் 29:20. அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரனின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. இப்போ வலது காது மடலில் பூச வேண்டும் அப்படின்னா, காதுகள் தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக இருக்கணும். புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன இந்த தலைப்பில் பார்க்குறோம். இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க கொஞ்சம் கவனிக்கணுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஆராதனை என்றால் ஏதோ பாட்டு பாடுறது மட்டும் கிடையாதுங்க. ஸ்தோத்திர கவனிக்கணும். வலது காது மடலில் ரத்தம் பூசணும்னா ஒரு விசுவாசி தேவ சத்தம் கேட்டு நடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும், ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு நடக்கணும். ரெண்டாவது, வலது கை பெருவிரல் ரத்தம் பூசப்பட வேண்டும்னா நாம் தேவனுடைய வேலை செய்ய வேண்டும் இல்லையா? ஆண்டவர் அவ்வப்போது சொல்லுகிற ஊழியத்தை, தேவனுடைய வேலைகளை செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை ஆண்டவர் கொடுத்த வேலை செய்யணுங்க. அதுக்கு தாங்க அடையாளம் வலது கையுடைய பெருவிரல். அதே போல் வலது காலுடைய பெருவிரலில் பூசணுமா ரத்தத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அவர் காண்பிக்கிற பாதையில் நடக்கிறது. அதுக்கு பேர் தாங்க வலது கால் பெருவிரலில் ரத்தம் பூசுறது. தேவனோடு நடப்பது, தேவனுடைய வழிகளில் நடப்பது.
ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்றால் ஆண்டவர் சத்தம் கேட்டு அவருடைய வேலையை செய்து அவருடைய வழிகளில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நடக்கை இல்லையா? சங்கீதம் 15 அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்குங்க. அவருடைய நடக்கை எப்படி இருக்கணும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. 15ஆம் சங்கீதத்தில் 2:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 15ஆம் சங்கீதம் 2:3. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்போ உத்தமமாய் நடந்து, அப்போ தேவனுடைய வழியில் நடக்கிறதுனா நமது நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்க. இது கேட்கிற வாலிப பிள்ளைகளே கவனிக்க, உங்கள் நடக்கை, உங்கள் பேச்சு, நீங்கள் எதை கேட்குறீங்க, மொபைல் ஆகட்டும் அல்லது நட்பு ஆகட்டும், அடுத்து வேறு எதுவாக இருக்கட்டும், என்னத்தை நீங்கள் கேட்குறீங்க, எதை நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமானு பார்க்கணும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறீங்களான்னு பார்க்கணும். அதுதாங்க புத்தியுள்ள ஆராதனை. அதை விட்டுட்டு ஏதோ சண்டே டு சண்டே வந்து பாடுறது மட்டும் ஆராதனை கிடையாது. அது தேவைதான், ஆனால் அதுவே ஆராதனை அல்ல என்பதை மனசில் வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் நமது வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டு நமது வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை முழு பகுதி கர்த்தர் பிரியமாய் வாழ்வது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழையான விதவை தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் போட்டுவிட்டால் அப்படின்னு ஆண்டவர் மெச்சுக்கொள்வார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அப்படி நமது விருப்பம், திட்டங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் ஜீவபலி. அதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், எல்லாவற்றிலும் அவர் ஆண்டவருக்கு முழுவதும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் இல்லையா? கவனித்து பாருங்க, நீங்கள் எல்லாவற்றும் முற்றும் முடிய சிலுவையின் மரணம் பரிந்து தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி நடந்தார். வாக்குவாதம் பண்ணலை, ஏதோ வெறுப்பை காட்டலை, இது செய்ய முடியாது என்று எதிர்த்து நிற்கலை, எதையுமே முடியாதுன்னு சொல்ல பாருங்க. எல்லாவற்றையும் பிதாவுக்கு அர்ப்பணித்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். ஆண்டவர் தான் நமக்கு ரோல் மாடல். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கும் இந்த ஆரம்ப அறிமுகத்தில் சொல்கிறவங்களுக்கு புத்தியுள்ள ஆராதனை என்றால் ஆண்டவர் கேட்கறத கொடுக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் என்னத்தை அவர் கேட்குறாரு? ஸ்தோத்திரம். அவர் நமது சரீரங்களை கேட்கிறார். நம்ம சரீரம் சுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஆக சரீரத்தை கேட்கிறார், நமது சிந்தையை கேட்கிறார் இல்லையா? நமது சிந்தையை ஆண்டவர் கேட்கிறாருங்க. மைண்ட், இருதயம், சிந்தையை கேட்கிறார். நம்ம சிந்தை எப்பொழுதும் கர்த்தருக்கு சுத்தமாக இருக்கணும். நமது சிந்தை முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆகவே அவர் நம்ம சிந்தையை கேட்கிறாருங்க. அப்புறம் நமது சித்தத்தை கேட்கிறார். சித்தம் என்றால் நம்ம திட்டம், நமது தீர்மானம், நமது ஆசை, விருப்பம் சித்தங்க. அதுவும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். இயேசுநாதர் பாருங்க, பிதாவே அப்படின்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல முது சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தமது முழு சித்தத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். அதுதாங்க ஜீவபலி. அப்படி இதை கேட்குற கர்த்தரை பிள்ளைகள் நமது சித்தம், நமது எதிர்கால திட்டம், தீர்மானம், விருப்பம் எல்லாவற்றும் ஆண்டவருக்கு கொடுத்து அவருக்கு பிரியமானபடி வாழ்கிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி பவுல் அழைக்கிறார்னா இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இது அப்படியே மனதில் வைத்து 3 குறிப்புகளை கவனிக்கணும். ஜீவ பலி அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா? லிவிங் சாக்ரிஃபைசஸ், ஜீவ பலிகள் அப்படின்னா என்ன என்றதை நடைமுறையில் ஆரம்பத்து சொன்ன பாருங்க, நடைமுறை பகுதி அப்படின்னு. ஆக நடைமுறையில் எப்படி அந்த ஜீவ பலிகளை செலுத்துவது, அப்படி செலுத்தி புத்தியுள்ள ஆராதனை செய்வது எப்படி? நம்பர் 1,
அந்த ஜீவ பலி என்னன்னா, நம்பர் 1 துதி பலி, ஆண்டவரை துதிப்பது. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆக முதல்ல நாம் செலுத்த வேண்டிய ஜீவ பலினா அது துதி பலி, ஆண்டவரை துதிப்பது, பிரைஸ். துதி பலி, சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். இதை நல்லா கவனிக்க கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்தவர்களாகி நாம் ஒரு புதுவிதமான பலியை ஆண்டவருக்கு செலுத்தும்படி புதிய ஏற்பாடு நம்ம அழைக்கிறது. புதுவிதமான பலினா ஆவிக்குரிய பலிகள். அந்த ஆவிக்குரிய பலிகளில் ஒன்று தான் நாம் ஆண்டவரை துதிக்கிற துதி பலி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான பலிகள் இருக்கிறது, பிரமாணங்கள் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு அதெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. குறிப்பாக சொல்ல அதெல்லாமே எழுத்தின்படியானது. பழைய ஏற்பாடு முறைமைகளே எழுத்தின்படியானது, மெட்டீரியலிசங்க. அதாவது ஒரு ஆசாரியின் வஸ்திரம் என்று சொன்னால் எழுத்தின்படியானது. ஆசாரி இப்படிலாம் வஸ்திரம் உடுத்தணும் அப்படின்னு. லேவியர்களுக்கான வஸ்திரம் இப்படிலாம் இருக்குது. ஆக அது ஆசாரிகள் வஸ்திரம் எழுத்தின்படியானது. அப்புறம் பலிகள் எழுத்தின்படியானது. ஆடு மாடு காளைகள் இவைகளை அடித்து ரத்தம் சிந்தி செலுத்துகிற பலி, பலிகள் எழுத்தின்படியானது. அநேக சடங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அது எழுத்தின்படியானது தான். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அது முழுவதும் ஆவிக்குரிய பலிகளாய் மாறுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியல் என்று சொன்னால் அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியலை போல அந்த ஆசாரி வஸ்திரம் உடுத்துறதில்லை, அந்த முறைமை இல்லை. அப்புறம் அதே போல் பலிகள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு போல இன்றைக்கு நாம் ஆட்டையோ மாட்டையோ காளையை அடித்து ரத்தம் சிந்தி பரிகாரத்தை தேடுவது இல்லை. அதுக்கு பதிலாக இயேசு தாமே ஒரே பலியாய் சிலுவையில் மரித்து அந்த பழைய ஏற்பாட்டு எல்லா பலிகளுக்கும் முடிவு உண்டு பண்ணி புதிய பலியாக தம்மையே இயேசு அர்ப்பணித்து விட்டார். ஆகவே தான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற நமக்கு ஒரு புதுவிதமான பலிகள், ஆவிக்குரிய பலிகளை வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய பலிகள், பழைய ஏற்பாட்டு வஸ்திரம்னா உங்களுக்கு நான் சொன்னது போல் ஆசாரிய வஸ்திரம், லேவியர் வஸ்திரம். அப்படியே புதிய ஏற்பாட்டு வந்தீங்கன்னா அது துதியின் வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம், அது நீதியின் வஸ்திரம் வருது. பார்த்தீங்களா? அதுதாங்க நான் சொன்னேன் புதிய பலிகள், புதிய ஆவிக்குரிய பலிகள் சொல்லி. அப்படித்தாங்க இந்த துதி பலி, ஆண்டவரை துதிப்பதே ஒரு பலி. இந்த பலியைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. அது தாங்க ஜீவ பலிகளில் ஒன்று இந்த துதிக்கிற துதி பலி. நம்ம வாசிக்க கேட்டோம் 1 பேதுரு 2:5. அது மறுபடியும் வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பார்த்தீங்களா? அப்போ பலிகள் என்கிறது புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமானது. அதாவது நான் என் சரீரத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டால் அந்த சரீரத்திலே அவர்தான் மகிமைப்பட வேண்டும். கவனிக்கணும், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னா இந்த சரீரத்திலே நாம் செய்கிற அனைத்திலும் ஆண்டவரே மகிமைப்பட வேண்டும். அவர் அதை பயன்படுத்த வேண்டும். நம்ம சரீரத்தை ஒவ்வொரு அவயங்களையும் அவர் பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனைத்தான் பரலோகத்தில் நடக்கிறது. பரலோக சேனைகளும் அப்படித்தான் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனை தான் நீ பரலோக ஆராதனை பார்க்க முடியும். அதை குறிப்பாக நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் நம்ம நல்லா தெரியும். அங்கே பாருங்கள் 2வது வசனத்தில் சோத்திரம் வாசிக்கலாமா? 2வது வசனம்.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ம் அவர்களில் ஒவ்வொருவனும் ம் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ம் அவனவன் 2 செட்டைகளால் ம் தன் தன் முகத்தை மூடி, மூடி 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, ம் 2 செட்டைகளால் பறந்து ம் ஒருவரை ஒருவர் நோக்கி, நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்படிப்பட்ட தங்களை பாருங்க, தங்களை மறைத்து கொண்டார்கள். கவனிக்கணுங்க, இதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன் நான். நமது சரீரங்களிலே தேவன் மகிமைப்படணும். அவர்கள் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்கள் ஆகிலும் அவர்கள் தங்கள் சரீரத்தை அந்த சருகளால் மூடிக்கொண்டு, கால்களை முகத்தை மூடிக்கொண்டு, 2 சரல் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு ஆராதித்தாங்கன்னா, அப்போ தமது சரீரங்களால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அடையாளங்க அந்த பரலோக ஆராதனை. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆராதனைக்கு வரும்பொழுது எத்தனை அடக்கம் ஒடுக்கமாக வரணும். நமது அலங்காரங்கள் எல்லாம் எவ்வளோ பக்தி விருச்சியாக இருக்கணும். ஆகவே தான் பவுல் சொல்கிற தகுதியான வஸ்திரத்தினால். அப்போ ஆராதனைக்கு வரும்பொழுதாகிலும் வாழ்கிற வாழ்க்கையிலாகிலும் நமது சரீரங்களை தேவன் மகிமைப்படணும்னா சோத்திரம். அப்படி அந்த வீணான அலங்காரங்கள் இல்லாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல், ஆண்டவர் நம் சரீரத்து மூலம் மகிமைப்படுவது போல, அவர் பிரியப்படுவது போல வாழ்கிற வாழ்க்கைனா எவ்வளோ முக்கியமான வசனங்க. இது தாங்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அது மட்டுமல்ல, நமது கைகள் கால்கள் எல்லாம் சோத்திர ஆண்டவருக்கு பிரியமான வேலைத்தான் செய்யணும். பிரியமில்லாத வேலை செய்யப்படாது. அங்கே 1000 லஞ்சம் வாங்கிட்டு இங்கே பாடி ஆராய்ச்சியில் பிரயோஜனம் இல்லை. வாலிப சகோதரனே சகோதரியே, சோத்திர இஷ்டம் போல் செல்போனில் மொபைலில் பேசிட்டு இஷ்டம் போல் திரிஞ்சிட்டு இங்கே கைகளை அசைத்து ஓன்னு பாடுறதால் பிரயோஜனம் இல்லை. கவனிக்க, நம் சரீரங்கள், நமது வாழ்க்கை எல்லாருக்கும் பிரியமானதாக இருக்கணும். அப்படி பிரியத்தோடு தான் கத்த ஆராதிக்கணும். வாழ்கிற வாழ்க்கை அதுதாங்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். ரோமர் 6:13 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பார்த்தீங்களா? நமது அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை, அதாங்க புத்தி உள்ள ஆராதனை. இப்படி வாழாம எத்தனை நான் ஸ்டாப் 24 hours நான் ஸ்டாப் வர்ஷிப் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ எங்கே திரும்பினாலுங்க இப்போ நான் ஸ்டாப் வர்ஷிப், 12 hours வர்ஷிப். என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை வாழாமல் நம்ம சரீரத்தை கெடுத்து கொண்டு இஷ்டம் போல ஜீவித்து நான் ஸ்டாப் ஆராதனை பிரயோஜனம் இல்லை. கவனிக்கணுங்க, இன்றைக்கு அநேக ஆராதனை வீரர்கள் அப்போ நல்ல ராகத்தோடு பாடுவதே பெரிய ஊடின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நோ, ஜீவியம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பரலோக ஆராதனை காமிச்சு உங்களுக்கு. கவனிக்கணும். இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நமது வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் நமது வார்த்தைகளை தீவிரமாக கவனிக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோம் இல்லையா? பாடுறது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்னா எச்சரிப்பின் சத்தம் இருக்குது. கவனிக்கணும். ஆண்டவர் நமது வார்த்தைகளை தீவிரமாக கவனிக்கிறார். அது மட்டும் கிடையாதுங்க, வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி காத்திருக்கிறார். அதுவும் சொல்லியிருக்காருங்க அவர். மத்தேயு 12:36 கொஞ்சம் வாசிங்க. 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? வார்த்தையில சுத்தம், வாழ்க்கையில சுத்தம், நமது சரீரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது, நமது கிரியைகள் நடக்கைகள் எல்லாம் சுத்தமாக வைத்து, இதுதாங்க புத்தியுள்ள ஆராதனை, கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. இதுதாங்க உண்மையான வர்ஷிப். இதை விட்டுட்டு இன்னைக்கு திருச்சபைகள் வேறு மார்க்கமாய் போய் கொண்டிருக்கிறது தான் ரொம்ப துக்கமான விஷயங்க. கவனிக்கணும். அதோடு ஆராதனைன்னு வரும்போது நமது உதடுகள் மட்டும் ஆண்டவரை துதித்து பாடி இருதயம் எங்கேயோ இருக்கும் என்றால்
அது ஒரு பெரிய ஆபத்து. நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்றாருங்க இல்லையா? இன்றைக்கு பாருங்க, உதடுகள் தான் துதிக்கிறது, ஆராதிக்கு பாடுகிறது, ஆனால் இருதயம் இல்லை. துக்கமான விஷயங்க அது. நீங்கள் வாசிங்க வேண்டாம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 7, 8, 9 வாசிங்க பார்க்கலாம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தூரமாய் விலகி இருக்கிறது. பார்த்தீங்களா எத்தனை பெரிய ஆபத்து. அவர்கள் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், பேசுகிறாங்க, ஆனால் இருதயம் ஆண்டவரோடு இல்லை. அதான் மாயக்காரரே. அவங்கள அவங்க பாசாங்கு பண்ணுறாங்கன்றாங்க தமிழில். அது நல்லாயிருக்கும், பாசாங்கு செய்கிறார்கள். இந்த மாயக்காரர், மாய்மாலம் அப்படின்னா ஹிப்போக்ரிசி அப்படின்னா அதுக்கு மூல பாஷை என்ன அர்த்தம்னா முகமூடி அணிந்து கொள்வது. அதாவது அந்த காலத்தில் நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு முகத்தோடு தான் வருவாங்க. அவர் ராஜா மாதிரி வருவார், மந்திரி மாதிரி வருவார், பஃபூன் மாதிரி வருவாங்க, ஆணை கூட பெண் வேஷத்தில் வருவாங்க. ஆக முகத்தை மாற்றி கொண்டு வருகிற அந்த முகமூடி, இதுக்கு பேர் தாங்க மாய்மாலன்னு வருது. இன்றைக்கும் அநேகர் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் பவுல்மா இருக்கிறாங்க, வெளியே போனால் சவுல்மா இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வரும்போது பவுலுடைய முகமூடி, ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தவான் முகமூடி, ஆலயத்துக்கு வரும்போது பக்தி உள்ள முகமூடி, ஆலயத்துக்கு வரும்போது ஜெபிக்கிற முகமூடி. வெளியே போனால், ஆலயத்துக்கு கேட்டை விட்டு வெளியே போனால் வேற ஆள், சுயரூபத்தை அங்கே தான் பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் மாய்மாலம், முகமூடி அணிந்து கொடுக்குற ஒரு நடிகனை போல். பெரும்பாலும் இன்னைக்கு ஊழியமாகட்டும், ஆராதனைகளாகட்டும், இப்படி தாங்க இருக்குது. அதான் கர்த்தர் சொல்ற, உதடுகள் துதிக்கிறது, உள்ளமும் தூரமாக இருக்கிறது. அது ஒரு ஆபத்து, கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் இன்றைக்கு நேர்மையான ஒரு ஆராதனை எதிர்பார்க்குறா அப்படின்னா ஆண்டவரோடுக்கு அந்த உறவில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆகவே தான் இன்றைக்கு அந்த உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியிலே அவர் பிரியமாக இருக்கிறார் என்று அந்த ஜீவ பலியாகிய துதி பலியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில வசனத்தை சொல்லுவங்க, அப்படி கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். நீங்கள் 107ஆம் சங்கீதம் 22 கொஞ்சம் வாசிங்க. 107, 22. ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவருடைய கிரிகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்கள். அப்போ ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆனந்த சத்தத்தோடு விவரியுங்கள். இன்னொரு வசனம் 119, 108 பாருங்க. 119, 108. கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். பார்த்தீங்களா? அப்புறம் கூட சொல்லுவார் பாருங்க, நீங்கள் 69ஆம் சங்கீதம் 30, 31 வாசிங்கன்னா, காலை எருதியின் பலியை காட்டிலும் ஸ்தோத்திர பலி தான் விரும்புகிறாராங்க. வாசிக்கலாமா? 69, 30, 31. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியம். அப்ப காலை எருது இவருடைய இரத்தத்தை பலிவிட ஆண்டவரை உதகடினா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிக்கிற துதிதான் அவருக்கு பிரியமா அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கு பாருங்க. அப்படின்னா நமது பாட்டு, ஆராதனை, துதியெல்லாம் இருதயத்திலேருந்து வரணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. இருதயத்திலே வந்து துதிக்கிற அந்த ஆராதனை எதிர்பார்க்கிறா. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் ஆராதனைக்கு வந்து துதிக்கும் பொழுது அப்படி இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு நேர்மையாக கர்த்தரை துதிக்கிறீங்களான்னு பார்க்கணுங்க. அதுதாங்க ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இன்னும் சொல்ல போனால் அது கிருபை வேணுங்க. கிருபை சார்ந்துக்கணும். ஆராதனைக்கு வரும்பொழுது ஊழியக்காரராகட்டும், விசுவாசிகளாகட்டும், கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபையில் தான் ஆராதிக்கணும். புரியுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெருமையில் ஆராதிக்கிறார்கள், பகட்டு, ஆடம்பரம் இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆராதிக்கிறாங்க. தப்பு. அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். கிருபையை பற்றி கொண்டு ஆராதிக்க வேண்டும். சொல்றார் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்க பார்க்கலாம். 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கடவுள். ஆகவே தான்
பவுலடிகள் சிறைச்சாலையில் இருந்தாலும் துதித்தார்னா அந்த கிருபையை சார்ந்து இருந்தாருங்க. ஆகவே தான் சிறைச்சாலையும் துதிக்க முடிகிறது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், சிலுவைக்கு போவதற்கு முன்பும் அவர் துதி பாடல்களை பாடிவிட்டு தான் சிலுவைக்கு போனாராம். மார்க்கு சுவிசேஷம் 14:26 அது இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஸோ சிலுவைக்கு போவதற்கு முன்பு துதி பாடலை பாடிவிட்டு தான் போனார்னா, ஓ எத்தனை அற்புதமான ஆண்டவர் ஐயா. ஆகவே தான் சொன்ன கிருபையை சார்ந்து கொண்டு ஆராதியுங்கள், அது கர்த்தருக்கு பிரியம். தாவீதுடைய பெரும்பாலான சங்கீதங்கள் அநேக பாடுகள் மத்தியில் எழுதப்பட்ட சங்கீதங்க. அவர் அநேக பாடுகள் மத்தியில் ஸ்தோத்திரம் இருந்தாலும் எப்படி பாடினார்னா ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொண்டார், தாழ்த்தினாருங்க. ஆகவே தான் அப்படிப்பட்ட பாடல்கள் இன்றைக்கு நமக்கும் என்றைக்கும் பிரயோஜனமாக இருக்குது பாருங்க. ஆகவே தான் சொல்கிறாரு 34ஆம் சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன். வாசிட்டு அடுத்து குறிப்பாகலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பார்த்தீங்களா, கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆராதனைக்கு வந்து துதிப்பதல்ல, துதிப்பதற்காக ஆராதனைக்கு வருவதல்ல, துதியோடு ஆராதனைக்கு வரணுங்க. நல்லா கவனிக்கணும் இல்லையா? அப்போ ஆயுசு முழுவதும் அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் தான் துதியோடு ஆராதனைக்கு வர முடியும். ஆக துதியோடு தேவாலயத்துக்கு வருவது ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கு வந்து துதிப்பதல்ல, வரும்போது தேவனோடு துதித்து கொண்டே வருவது தான் ஆராதனை. அதுதாங்க தாவீதுடைய அனுபவம், பெரும்பாலும் அனுபவம் தான். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, அப்போ நமது வாழ்க்கையில் அந்த துதிங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு பக்தன் சொன்னார், இப்பொழுதும் துதிக்க இயலாத ஒரு கிறிஸ்தவரால் தேவாலயத்தில் துதிக்க முடியாது. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். எப்பொழுதுமே துதிக்க முடியாத ஒரு கிறிஸ்தவன் தேவாலயத்தையும் துதிக்க முடியாதா? அப்படின்னு நமது ஆயுசு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடுகிற அனுபவம் இருக்கட்டும். அந்த துதியோடு ஆராதனைக்கு வாங்க. வந்து ஆராதனை துதிப்பதல்ல, துதியோடு வந்து ஆராதிப்பது. இதுவே ஆண்டவன் இடத்துல எதிர்பார்க்குற புத்தியுள்ள ஆராதனை. ஆக முதல் ஜீவ பலினா ஆண்டவரை துதிப்பது. ஓகே, இப்போ ரெண்டாவது ஜீவ பலியில் ரெண்டாவது ஜெபதூபம், ஜெபம். சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. இந்த வசனம் கொஞ்சம் உற்று கவனிக்கணுங்க. நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற ரெண்டாவது பலி, ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற ரெண்டாவது பலி ஜீவ பலி, ஜெபம் அல்லது ஜெப தூபம். தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு வனாந்தரத்திலே, மலைகளிலே, குகைகளை ஜீவிக்கிறார். அப்படி வனாந்தரத்தில் கிடந்தாலும், மலைகளிலே, குகையில் இருந்தாலும் கூட அந்த குகையே ஒரு ஆலயம் போல மாற்றிடுறாரு. அவர் சங்கீதங்களை பெரும்பாலும் பாருங்க, அத்தனை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கே பாடுறாருன்னா ஒரு அதுல்லாம் குகை, வனாந்தரம், அங்கே இருந்து துதித்து பாடுறாருன்னா அவர் தேவாலயத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தூரத்தில் இருக்கிறாருங்க. ஆனால் அவர் இருந்த இடத்தையே, குகையே அவர் தேவாலயமாய் மாற்றினார். ஆகவே தான் குகையிலும் வனாந்தரத்திலும் கர்த்தரை துதித்து பாட முடிந்தது. அவர் பாடினதாங்க 141:2 வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. அதாவது இதோடைய பின்னணி என்னென்னா, தூபம் அப்படி சொல்கிறாங்களா, அது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கு இடையில் ஒரு திரைச்சீலை. அந்த திரைச்சீலைக்கு முன்பு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பு திரைச்சீலைக்கு இந்த பக்கம் இருக்கிறது பொன்னால் ஆன தூபபீடம். ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் அவன் காலையிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த பொன்னால் செய்யப்பட்ட தூபபீடத்தின் மேல் அவன் நெருப்பை போட்டு அதில் தூப வர்க்கத்தை போட்டு அவன் தூபமிட வேண்டும். அந்த தூபத்தை
அந்த நறுமணத்தை ஆண்டவர் முகர்ந்து ஆசாரியர்களையும் ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு பேர் தாங்க அந்த தூபபீடம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 1-10 அது இருக்குது. அது நீங்கள் படிச்சுக்கிடுங்க. ஆக ஒவ்வொரு ஆசாரியனும் தூபமிட்டு கர்த்தரை பிரியப்படுத்தினால் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும். நீங்கள் யாத்திரா 30:8 கொஞ்சம் வாசி. 30:8 உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. முந்தைய வசனம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். அப்படி காலைதோறும் அதை செய்யணுமா ஆசாரியன், தூபம் விடணும். அது ஆண்டவருக்கு பிரியும். அதே போல் அந்த தூபங்கிறது தான் ஜெபம். எப்படி அந்த தூபவர்க்கம் எழும்பி கர்த்தரை பிரியப்படுத்துதோ அதே போல் நமது ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது இல்லையா? நல்லா கவனிக்கணுங்க. ஆகவே சொன்னேன், இந்த ஜெபமே ஒரு தூபம். அதுதான் ஜீவ பலியில் 2வது பலி. அப்படின்னா ஜெபம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. நீங்கள் வெளிப்படுத்தி விசேஷ வாசி பார்த்தீங்கன்னா இந்த தூப வர்க்கம் தூப கலசங்கிறது பரிசுத்தவான்களின் ஜெபம் அப்படின்னு வருதுங்க. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 5:8 8ஆம் அதிகாரம் 3-4 கொஞ்சம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:8 முதல்ல. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும், பரிசுத்தவான்களின் ஜபங்களாகிய தூபவர்க்கம் நிறைந்த பொற்கலசம். அதுதான் 8ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க நீங்க. அப்படின்னா இந்த தூப வர்க்கம்ங்கிறது ஜபத்தை குறிக்கிறது. இந்த தூபங்கிறது ஜபத்தை குறிக்கிறது. அதிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்னா இந்த 2வது ஜீவ பலி, இந்த ஜபங்கிறது ரொம்ப முக்கியம். ஆசாரியனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை செய்யணும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா அது வாழ்வாசாவா பிரச்சனை. தப்பாக தூபமிட்டாலும் பிரச்சனை அவனுக்கு. நமது வாழ்க்கையில் ஜபங்கிறது வாழ்வாசாவா பிரச்சனை இருக்கணும். எப்படி சார் வாழ்வாசாவா பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் தானியல் சொல்கிறான், ராஜா சொல்லிட்டான் 1 மாதம் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தெய்வத்தையும் யாரையும். ஆனால் மீறி தானியல் என்ன பண்ணுறாருங்க, அவன் வழக்கம் போல் 3 விசை அவர் ஜபம் பண்ணினார். அவர் பிடிச்சி கெபில் போட்டான். என்ன அர்த்தம்? நான் செத்தாலும் ஜபத்தை நிறுத்த மாட்டேன். இதுக்கு பேர் தான் ஜபம் என்பது வாழ்வாசாவா பிரச்சனை. அப்போ தூபபடத்தில் தூபம்ங்கிறது ஜபம். எப்படி ஆசாரிக்கு அது ரொம்ப முக்கியமோ வாழ்வாசாப பிரச்சனையும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஜபங்கிறது ரொம்ப இன்றியமையாதது, எசென்சியல், ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க. அதுக்கு தான் சொன்னது வாழ்வாசாவா பிரச்சனை மாதிரி என்ன ஆனாலும் ஜபம் பண்ணுவேன், செத்தாலும் ஜபம் பண்ணுவேன். அது தாங்க ஜபத்துடைய முக்கியத்துவம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் ஜபம் அப்படி முக்கியத்துவம் பெறுதா அப்படின்னு பார்க்கணுங்க. கவனிக்கணும். சரி, இன்னொரு விஷயம் கூட, ஆசிரியர் கூட தான் பரிசுத்த ஸ்தலத்தை பார்த்தீங்கன்னா அதில் 3 முக்கியமான பொருள் இருக்கும். ஒரு பக்கம் குத்துவிளக்கு, இன்னொரு பக்கம் சமூகத்து மேசை இருக்கும், இது இன்னொரு பக்கம் இந்த தூபபீடம். இவைகளில் உயரமாக இருக்கிற பொருள் பனிமுட்டு பார்த்தீங்கன்னா தூபபீடம். என்ன அர்த்தம்? நமது வாழ்க்கையில் ஜபமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், ஜபமே மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா ஜபம் எவ்வளோ முக்கியங்க. ஆக வைத்தா அது ஒரு பலி, ஜீவ பலிங்கிறத மறக்காதீங்க. ஸ்தோத்திரம். அதுதாங்க ஆண்டவருக்கு பிரியம். அப்படித்தாங்க ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அதுதாங்க புத்தியுள்ள ஆராதனை. சரிங்க, இப்போ இன்னும் கூட டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தில் 2 விதமான பலிபீடங்கள் ரொம்ப முக்கியமானது. 2 விதமான பலிபீடம். முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல உள்ள நுழைஞ்சு விட்டு இருக்கிறது வெண்கல பலிபீடம். அதிலே தான் மாட்டையும் வெட்டி ரத்தம் செஞ்சு அவைகளை சுட்டெரித்து பலி செலுத்தி அந்த பரிகாரத்தை உண்டு பண்ணுவான். அது வெண்கல பலிபீடம். இன்னும் அதை கடந்து போனால் உங்களுக்கு வெண்கல தொட்டி, ஆசாரி பலி செலுத்திட்டு கைகளை கழுவி கொண்டு அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் இந்த தூபபீடம். நல்லா கவனிங்க, இந்த வெண்கல பலிபீடத்தை கடந்து
இந்த வெண்கல பலிபீடம் இல்லாமல் ஆசாரி நேராக தூபத்துக்கு போக முடியாது. போனால் அவன் செத்தாங்க. அப்போ வெண்கல பலிபீடங்கிறது என்னென்னா, ஆண்டவர் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணிக்கொண்டு, அடுத்து இருக்கிற வெண்கல தொட்டி அதில் கைகளை கழுவுது போல நமது கைகளை, நம் இருதயத்தை, நடக்கைகளை சுத்தம் பண்ணிக்கொண்டு அப்புறம் போய் ஜெபம் பண்ணுறதுன்னு அர்த்தங்க. ஆகவே தான் சொன்னேன், வெண்கல பலிபீடத்தை சந்திக்காம ஆசாரியன் தூபம் எடுத்து போக முடியாது. அதே போல் எப்போ ஜபத்துக்கு வந்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு, சோத்திரம் பரிசுத்தம் பண்ணி கொண்டு தான் ஜெபிக்கணும். ஜபத்தில் ஒழுங்கான ஜபம், உங்கள் ஜபம் கேட்கப்படணும்னா முதல்ல உங்களை சுத்திகரித்து கொள்கிற பாவரிக்கை ஜபம். சங்கீதத்தில் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 66ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் 18வது வசனம், 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். பார்த்தீங்களா? அப்போ சிந்தையை பரிசுத்தம் பண்ணுங்க. அப்போ செவிகொடார்னா ஜபத்துக்கு பதில் கொடுக்கறது. அப்போ ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கள். அந்த சுத்தம் இல்லைன்னா ஜபம் கேட்கப்படாது. இன்னொரு வசனம் பாருங்க, 139ஆம் சங்கீதம் 23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். எப்படி ஒரு ஆராய்ச்சி பார்த்தீங்களா? அப்படி நம்மை ஆராய்ந்து பார்த்து சுத்தம் பண்ணி கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. இதை கேட்குற கத்துரி பிள்ளைகளே, சோத்திரம், நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் எளிமையாய் நடைமுறையில் பேசுகிற. ஆரம்பத்தில் சொன்ன பவுலடிகள் நடைமுறை பகுதி அப்படி இது ரோமர் எழுதியிருக்கிறான்னு சொன்னவங்களுக்கு. ஆகவே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நமது ஜபம் சுத்தமான ஒரு ஜபமாக இருக்கணும். நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆண்டவரே அப்படி கேட்டு பாருங்க. ஸோ உடனே நான் இருக்கிறேன்னு சொல்லுவாருங்க. அதுதாங்க சங்கீத புஸ்தகமாகட்டும் எல்லா இடங்களிலும் இந்த பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இல்லையா? அதாவது இந்த ஆசிரியர் கூடாத தூபபடத்தை பொறுத்தவரையிலும் ஆசாரிய அந்த தூபபடத்தின் மேல் தூபமிடுவதற்கு நெருப்பு வேணுங்க. அந்த நெருப்பை எங்கே எடுக்கணும்னா கண்ட இடத்துல எடுக்கக்கூடாது. பாளையத்தில் வேறு எங்கே இருந்து அடுப்பில் இருந்தோ எங்கேருந்து எடுத்து வரக்கூடாது. அந்த வெண்கல பலிபீடம் சொன்ன பார்த்தீங்களா, பலி செலுத்துகிற இடம் அங்கே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாம்சத்தை சுட்டு எரிக்கணும் இல்லையா? அந்த நெருப்பு எடுத்து வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த தூபபடத்தின் நெருப்பை போட்டு அது மேல் தூப வர்க்கத்தை போடும்பொழுது தூப வர்க்கம் தூபம் விழும்புங்க. அதுதான் முறை, அதுதான் செய்யணும். அது இல்லைன்னா அவன் செத்தான். வெளியே இருந்து எங்கெங்காலும் நெருப்பு எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு பேர் தான் அந்நிய அக்கினி. அப்படி செய்து செத்தவன் தான் ஆரோனின் குமார்கள் நாதாபும் அபியும். பார்த்தீங்களா? ஆரோனின் குமாரன் தான். ஏன் செய்யலை? வெண்கல பலிபீடத்துலேருந்து நெருப்பு எடுக்கலை, எங்கிருந்தோ எடுத்துகிட்டு வந்துட்டான், தூபம் இட்டான், செத்தான் பாரு. ஆகவே தான் சொன்னங்க, ஜபங்கிறது வாழ்வாசாவா பிரச்சனை. இது அர்த்தம் என்னென்னா அந்நிய அக்னிங்கிறது. ஸோ நமது ஜப வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார், பிரமாணம் என்ன சொல், அப்படி ஜபிக்கணும். அதுக்கு தான் சுத்திகரித்து கொண்டு ஜபிங்கன்னு சொன்னேன் நான் இல்லையா? ஆகவே அன்னாரை பார்த்து இன்னாரை பார்த்து உலகத்தை பார்த்து உலகத்தார் நடைமுறைகளை ஒரு நாளும் பண்ணக்கூடாது. நமது ஆராதனை அப்படித்தான். உலகத்தார் நடைமுறை பின்பற்றக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், சினிமாவை ஃபாலோ பண்ணுறதும் சீரியலை ஃபாலோ பண்ணுறதும் உலகத்தாரை போல் பேசுகிறதும் ஆராதனைகளை உலகத்தாருடைய மொழிகளை பயன்படுத்துகிறதும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அந்நிய அக்கினி சாவான்னு சொல்லியிருக்காருங்க. ஒருவேளை இன்னைக்கு சரீரப்பிரகாரம் சாகமாக இருக்கலாம், ஆத்மா செத்து போயிடும். கவனமாக இருங்க. நமது ஜபங்களும் சுத்தமாக இருக்கணும். அந்நிய அக்கினி கூடாது இல்லையா? ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை பிரியப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்க. அப்படின்னா அப்படி பிரியமான ஒரு ஜபம், பிரியமான ஒரு ஆராதனை, பிரியமான ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. இந்த அக்னின்னு சொன்ன பார்த்தீங்களா, அக்னி போட்டு தான் தூபம் போடணும். இந்த அக்னி என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பண்ணுற ஜெபம் பரிசுத்தாவின் துணையோடு செய்யணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணுங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். நமக்கு புத்தியுள்ள ஆராதனைன்னா, ஜெபம்னா, ஜெபதூபம்னா, நமது ஜெபங்கள் சோத்திர பரிசுத்தாவின் துணையோடு ஆவில ஆராதிக்கணும். நீங்கள் எபேசியர் 6:18 சொல்லுவார் பாருங்க பவுல். எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனது உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா? எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நம்ம பண்ற ஜெபங்கள் ஆவினால் பரிசுத்தாவின் துணையோடு ஜெபிக்கிற ஜெபையா இருக்கு. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்படி ஜெபிக்கிற அனலுள்ள ஒரு ஜெபமா இருக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெபிக்க உதவுகிறவர். அவர் நமக்காக ஜெபம் பண்றாருங்க. அதான் அக்கினி பரிசுத்தாவின்னு சொன்னேன். ஜெபமும் ஆக அந்த அக்கினியும் தூபமும் ஒன்றா இணைஞ்சிருக்கு பாருங்க. அதே போல் நமது ஜெபமும் பரிசுத்தாவின் பிரிக்கவே முடியாது. பரிசுத்தாவின் துணையில் தான் ஜெபம் பண்ணணும், இல்லைங்களா? இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:26 பாருங்க. பரிசுத்தாவி என்ன அற்புதமாக நமக்கு உதவி பண்றார் பார். 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஜெபம் பரிசுத்தாவின் துணையோடு ஆவில நிரம்பி அனலாய் ஜெபிக்கிற ஜெபங்கள். ஆண்டவரை சார்ந்துக்கிடணும். ஆண்டவரை சார்ந்து நமது ஜெபத்தை நல்லா சுத்தம் பண்ணி சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். எந்த ஜெபமானாலும் சரிங்க, ஜெபிக்கிறது முன்பு உங்களை சுத்திகரித்து கொண்டு வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும்னு சொன்னது போல அப்படி நல்லா சுத்தம் பண்ணி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்ம சுத்திகரிக்கும்னு சொன்னது போல எப்பேற்பட்ட பாவத்தை சுத்தம் பண்ணி நமது ஜெபத்தை கேட்பார். நமது ஜெபம் அவருக்கு தூபம் போல பிரியமாக இருக்கும். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! அப்போ அது எவ்வளோ முக்கியம் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜெபங்கள் இப்படி கர்த்தருக்கு பிரியமான சுத்தமான ஜெபமாக இருக்கட்டும். இன்றைக்கும் கேட்பார். இதுவரை கேட்கப்படாத ஜெபங்களை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஜீவ பலி இதோட ரொம்ப முக்கியங்க. முதல்ல துதி அப்படின்னு பார்த்தோம், ரெண்டாவது ஜெபம்னு பார்த்தேன். மூன்றாவது ஜீவ பலிகளில் மூணாவது பலி என்னன்னா நொறுங்குண்ட இருதயம். எ broken heart. வாசிக்கலாமா? சங்கீதம் 51:16-17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினர் புறக்கணீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே என்று தாவீது பத்சேபாவிடத்தில் பாவத்துக்குட்பட்டு உள்ளம் உடைந்து நொறுங்கி ஜெபித்த ஜெபம், ஒரு மனம் திரும்பி ஜெபித்த ஜெபம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத பலிகள் ஏற்கப்படாது. மறுபடியும் சொல்கிறேன், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத பலிகள் ஏற்கப்படாது. நமது பலிகள் ஏற்கப்படணும்னா நமது இருதயத்தின் மனப்பான்மை ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூடுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அது இருதய மனப்பான்மை. ஆகவே தான் நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதாங்க சொல்கிறாங்க, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமா இருதய புறக்கணியாத தேவன்னா மனம் திரும்பது இல்லாமல், மனதை ஒரு நொறுக்குதல் இல்லாமல், உடைந்த உள்ளத்தோடு வராமல், தன் பாவங்களுக்காக உள்ளம் உடைந்து நொறுங்கி தேவ சமூகத்து வராமல் ஜெபிக்கிறது எதுவும், சொன்ன பாவ மன்னிப்பை பெறாமல் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும், எதுவும் ஆராதனை ஆகட்டும், ஆண்டவர் ஏற்க மாட்டார். அதை முதல்ல நீங்கள் மனசில் வைக்கணும். சரிங்க, தாவீதுடைய இருதயத்தை இங்கே பார்க்கணுங்க.
அவர் நொறுங்கி ஜெபம் பண்றார். அதாவது இந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் இல்லாத பண்ணலை, அவர் மனம் திரும்பி நொறுங்கி ஜெபித்த ஜெபம். அதாவது சுய பரிதாபத்துக்கு அங்கே இடம் இல்லை, ஏதோ தற்காலிக ஒரு மன வருத்தத்துக்கு இடம் இல்லை இல்லையா. சுய பரிதாபம், இந்த பிட்டி செல்ஃப் பிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சோத்திரம். அப்படியே நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தோசு, நான் ஒன்றும் இல்லைன்னு அந்த நேரத்துக்கு அப்படி ஒரு சுய பரிதாபம். அப்படி ஜெபிக்கல அவர். நல்லா கவனிக்கணும். சுய பரிதாபத்தோடோ தற்காலிக மன வருத்தம். நிறைய பேர் பாருங்கள், அந்த நேரத்துக்கு ஆராதனைக்கு அந்த நேரத்துக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும் அப்படின்னு இஷ்டம் போல் இருந்துட்டு அந்த நேரத்துக்கு ஒரு பாட்டை கேட்கறது, ஒரு பாட்டை பாடி ஒரு சொட்டும் கண்ணீர் விட்டால் ரொம்ப பெரிய ஆராதனை பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தாவீது அப்படி இல்லைங்க. தற்காலிக மன வருத்தத்தோடோ அல்லது எந்த விதமான மனம் திரும்புதல் இல்லாமலும் ஜெபிக்கல அவர். அல்ல சுய பரிதாபத்தை ஜெபிக்கிற உண்மையா, ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனே, நீ பலிகளை விரும்புகிறதை விரும்பினால் செலுத்துவேன் அப்படின்னு தன் உள்ளத்தை உடைத்து நொறுக்கி ஜெபித்த ஜெபங்க அது. அவர்தான் சொன்ன நொறுங்குண்ட இருதயம். தாவீது அவர் பாவத்தை பார்த்த உடனே அவர் இருதயம் நொறுங்குகிறது. இதற்கு முன்பு எப்பொழுதும் கர்த்தரே தனக்கு முன்பாக வைத்திருந்தார். சங்கீதம் 16 படி கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு வாழ்ந்தவர். இந்த பாவம் பத்சேபா இடத்துல பாவத்துக்குட்பட்ட பிறகு அவர் கண்களுக்கு முன்பு பாவமே நிற்குதுங்க. அந்த பாவத்தை பார்க்கும் பொழுது உள்ளம் உடைந்து நொறுங்குகிறார். நொறுங்கித்தான் இந்த 51ஆம் சங்கீதத்தை சொல்கிறாரு. என்னெல்லாம் சொல்லப்பட்டு அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டது, கண்கள் பாதிக்கப்பட்டது, கைகள் கால்கள் சிந்த அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கதறுகிறார். தேவனே என்னை கழுவி சுத்தம் பண்ணும், தேவனே என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, ஈசோப்பினால் எனக்கு கழுவி சுத்திகரி, எப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கேட்கும்படி செய்யும் அப்படின்னு உள்ளம் உடைந்து நொறுங்கி ஜெபித்த ஜெபம். நொறுங்குண்ட இருதயமாகிய அந்த பலி. தன் பாவத்தை அவர் பார்க்கும் பொழுது இருதயம் நொறுக்கப்படுகிறது. ஆண்டவரே, கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இப்போ ஆராதனைக்கு விரும்பப்படி வர்றோமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எவ்வளோ வித்தியாசமாக ஆராதிக்கிறோம் நம்ம இன்றைக்கி. இஷ்டம் போல் அதுவும் வர்றதே பாதி நேரம், சீக்கிரம் போடுறது, ஒன்றும் கடியாரத்தையை பார்க்கறது, எப்படி இருக்குது பாருங்கள். வேதத்துக்கு முரணான ஒரு வாழ்க்கை ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இன்னிலும் சரி பண்ண பார்க்கணுங்க. கவனிங்க, நொறுங்குண்ட இருதயம். இப்படி ஒரு நொறுக்கப்பட்ட இருதயம் நமக்கு வரணும்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு ஓமை பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க நமக்கு. என்ன தெரியுங்களா? இளையகுமாரன் நொறுங்கி அவன் சொன்ன வார்த்தை இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 17 கொஞ்சம் வாசிங்களேன். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் அப்படின்னு அவன் நொறுங்கினாங்க. இந்த சிந்தை அவனுக்கு எப்படி வந்தது? தன் தகப்பனை நினைக்கிறான். தகப்பன் எத்தனை இரக்கமுள்ள தகப்பன், கூலிக்காரர் கூட பூர்த்தியான ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல அன்பான தகப்பனாச்சே, அவர் விட்டுட்டு வந்துட்டுனே அந்த நினைச்சான். தகப்பனுடைய இரக்கத்தை நினைச்சான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு புறப்படுறான். தகப்பன் மரித்து விட்டார், சகோதரன் தான் உயிரெடுக்கிறான், அந்த பக்கம் போயே இருக்க மாட்டான். தகப்பன் உயிரெடுக்கிறார், அவர் இரக்கமுள்ளவர் நினைச்சான். நான் போனா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்னு நம்பினாங்க. அவர் தகப்பனுடைய அன்பை அப்படி நம்புகிறான். இன்னைக்கு நமக்கு அதுதான் மனம் திரும்புதலுக்கு தேவை. என்னன்னா, நமது ஆண்டவர் இயேசு யாருன்னா, எப்பேற்பட்ட பாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், அதெல்லாம் பாதாளத்தில் இருந்தாலும் தூக்கி எடுக்கிறவர், உளையான சேற்றிருந்தாலும் தூக்கி கண்மலை மேல் நிறுத்துகிறவர், பாவத்தை முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறவர், பாவத்தை கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிறவர், பாவத்தை நீ நினையாத அன்புள்ள தெய்வம் ஐயா. வலது பக்கத்து கல்லனை அவன் ஆயுசு முழுதும் கல்லை,
ஆனால் ஆண்டவரே நிமிராத்தில் வரும்போது அடியான் நினைத்தருன்னு ஒரு சின்ன ஜெபம் உள்ள நொறுங்கி ஜெபித்தான். அப்போ வல்கூட்டார். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார்னா தகப்பன் அப்பா இயேசுவோட இருதயம் அத்தனை இரக்கம் உள்ளதுங்க. ஆகவே தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நொறுங்கி அப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் இரக்கம் செய்வார். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதய கடினம் வேண்டாம். உங்களுக்கு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தாம இப்பொழுது இருக்கிற இடத்திலேயே உள்ளம் உடைந்து நொறுங்கி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இருதய கடினத்துக்கு அடையாளத்தை சொல்லி உள்ளம் உடைந்து நொறுங்கினால் அதன் ஆசீர்வாதம் என்ன, இந்த 2 விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, கேட்குறவங்க இருதய கடினம் உள்ளவர்களுக்கு என்ன அடையாளம் அப்படி வரிசையாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த இருதயம் இருக்குதா பார்த்து இன்றைக்கி சரி பண்ணிக்கிட்டோம். சரி பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வருஷம் ஜெபம் வந்தாலும் கர்த்தர் கேட்பார். நம்பர் 1, கடினமுள்ள இருதயத்துக்கு அடையாளம். நம்பர் 1, நமது சொந்த பாவங்களை அறிக்கையிட மனமில்லாதிருப்பது. கவனிக்கணும், நம்ம சொந்த பாவத்தை அறிக்கையிட மனமில்லாமல் ஏனோ தானன்னு இருப்பது. 2வது, மற்ற விசுவாசிகள் மீது கசப்போடு இருப்பது. இருதய கடினத்துக்கு 2வது குணம் மற்ற விசுவாசிகளோடு கசந்து கொண்டிருப்பது. 3வது, அவர்களை மன்னிக்காதிருப்பது. மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னா அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்கள். 4வது, ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்ப்பது, வசனத்துக்கு எதிர்த்து வாடுறது. 5வது, மோசமானது என்னன்னா, நான் சரியாத்தான் இருக்கிறேன், அவன் சரியில்லை என்று நினைப்பது தான் இருதய கடினத்தின் மிக மோசமான ஒரு சுபாவம். அடுத்தவன் நினைக்காம தன்னை பற்றியே நினைக்கிறது. இதெல்லாம் இருதய கடினத்தின் அடையாளங்கள். இது இருந்தால் சோத்திரம், நீங்கள் ஒன்றையும் அவர்த்தையும் பெற முடியாது. இன்றைக்கு வாங்க பலிபீடத்துக்கு, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நொறுகுண்ட இருதயத்தை ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அப்படி தேவ சமூகத்தில் நொறுக்கப்பட்டு வந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் ஏசாயா 57:15 வாசிங்கன்னா, நொறுங்குண்ட இருதயத்துக்குள்ள அவர் வாசமாக இருக்கிறார். உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார். 57:15 இருக்கு. அப்புறம் 2வது சோத்திரம், அப்படி நொறுக்கப்பட்ட இருதயம் எங்கே இருக்கிறதோ அவங்க ஜெபத்தை கேட்குறாருங்க. இப்போ வாசிக்கலாம், ஏசாயா 66:2 வாசிக்க பார்க்கலாம். 66:2. அப்படி நொறுக்கப்பட்டு வந்தால் அவங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு, அவங்க ஜெபத்தை கேட்குறாராம். வாசிங்க 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்த்தீங்களா? நொறுக்கப்பட்ட நோக்கி பார்ப்பேன்னா அவங்க ஜெபத்தை தான் கேட்பாராங்க. இன்னொரு வசனம் சொல்கிற பாருங்க, 34ஆம் சங்கீதத்தில் 18, நொறுங்குண்ட இருதயமுள்ள கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட அவளை ரட்சிக்கிறா. அப்படின்னா நொறுக்கப்பட்டவர்களுக்கு அருகே வருகிறார். பார்த்தீங்களா? ஒருவேளை இன்னைக்கு நொறுங்கியிருக்கலாம், நீங்கள் பல நிலைகளில் நொறுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாருங்க, உங்கள் அருகே வருகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்கள் சத்தம் பெருமூச்சு சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 147:3 பாருங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் உடைஞ்சு நொறுங்கியிருக்கிறேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் நினைக்கிறாரோலாம் பேசுகிறோமே. அந்த வசனத்தை பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டுகிறார். பார்த்தீங்களா? நொறுக்கப்பட்டுடைய காயங்களை கட்டுறாருங்க. உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதி கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆகவே நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறீங்களா? பலிபீடத்துக்கு வாங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. நீங்கள் தான் அவருக்கு வேணும். உங்களுக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார், உங்களை தேடி அருகிலே வருகிறார். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் பல நிலைகள் நொறுக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவரை தேடி வாங்க, அர்ப்பணிங்கள். சோத்திரம். அதுவே ஒரு புத்தியுள்ள ஆராதனை இருக்கட்டும். அதில் கர்த்தர் பிரியமாக இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் கேட்கப்படும், பயப்படாதீங்க. ஆமென்.